கர்த்தருடையதாக இன்றைய வசனம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகும் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலிட்டு போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிவு கூறுவேன். கர்த்தர் மாட்டதாக இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஒரு 6 காரியங்களை அவங்க வரிசை சொல்லியிருப்பாங்க. நம்ம அத்தி மரம் பலன் போனாலும் சரி, திராட்சை செடி பலன் கொடுக்காம போனாலும் சரி, ஒளிவு மரம் பலன் கொடுக்காம போனாலும் சரி, வயல் பலன் கொடுக்காம போனாலும் சரி, ஆட்டு மந்தையில் பலனாக போனாலும் சரி, தொழுவத்தில் மாடுலாம் போனாலும் சரி, எந்த காரியம் போனாலும் நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு போட்டிருப்பார். என் தேவனுக்கு களி கூறுவேன்னு போட்டிருப்பார். நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்கள், இந்த 6 காரியமே உலக ரீதியாக ஒருத்தரை ஒரு ஒரு பொருளாதார ஒரு ஆழக்காடுடைய இதில் எல்லாம் அந்த 6லுமே அவன் சக்ஸஸாக இருந்தாங்கன்னா அவன் பெரிய செல்வ சீமானாக இருப்பான். அந்த காலத்தில் இதுதான் ஒருத்தருடைய பொருளாதார தீர்மானிக்கும் காரியமாக இருந்துச்சு. அப்போ இந்த காரியங்கள்லாம் இப்போ ஒரு திராட்சை செடிகளில் எல்லாம் இந்த காரியம் ஆடு மத்த ஒளிவு தோப்பு எல்லாமே நல்லா இருக்குது, இல்லை கரிஞ்சு போச்சு, பலனே கொடுக்காட்டாலும் என் தேவனுக்குள்ள இருப்பேன். இல்லை அந்த தோட்டமே இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்று வெறுங்கை தான் இருக்குது, அப்படி தான் கர்த்தருக்குள்ள இருப்பேன். இது இப்படி இப்படி வசனம் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் கர்த்தருக்குள் கேட்டிருப்பாங்க. எல்லாரும் கர்த்தருக்குள்ள வரும்போது, இப்போ ஆண்டவரே எனக்கு ஒரு 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 அற்புதம் செய்தோம் கேட்டு கர்த்தருக்குள்ள வருவாங்க. ஆனா, நீ கர்த்தர் நெருங்க நெருங்க, நீ ஒரு காலத்துல ஆரம்பத்தில நம்ம ஒரு உலக தேவைக்காக ஆண்டவரேன்னு போராடி மணிக்கணக்கா போராடி நம்ம ஜெபித்து வாங்கியிருப்போம். அதற்காக கர்த்தர் தேடியிருப்போம். ஆனா, ஒரு காலத்துக்கு நீ கர்த்தரோடு நெருங்க நெருங்க, நீங்க அந்த கேட்ட காரியங்கள் அப்படியே விலகிரும். புது புது காரியங்கள் கர்த்தரோடு அந்த வாழுகிற ஒரு அனுபவத்த வருவீங்க. அந்த உலக பொருளுக்காக மாத்திரமே கர்த்தர தேடாம அந்த எண்ணம் அப்படியே கர்த்தருக்குள்ள வந்துரும். அது ஆவிக்குரியல வர வர நீங்க தேவனுக்கு கழிவு அவருக்குள்ள இருப்பீங்களே தவிர, அந்த உலக காரியம் எல்லாமே உங்க பின்னாடி வந்துரும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் அந்த மாதிரி இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலக காரியம் கர்த்தர் குடுப்பார். ஆனா உலக காரியத்துக்காக மாத்திரமே ஜெபிக்காம, அந்த உலக காரியத்துக்காக ஜெபித்துறதுன்னா, அந்த உலக காரியம் நம்மள விட்டு போயிட்டுனா, அவர விட்டே விலகி போயிரும். அது யோபு சொல்லும்போது, எனக்கு குடுத்தார், எடுத்தார், தேவன் ஸ்தோத்திரம் சொல்லுவார். அது ஒரு பெரிய கர்த்தருக்குள் இருக்கிற இருதயம். அது சும்மா சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் குடுத்தாலும் கர்த்தருக்கு நன்றி. இல்ல எல்லா இடத்தையும் சீர்வடிச்சுட்டா போய் ஆயிட்டு வாழ்க்கை ஆயிட்டு, அப்பவும் கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லறதுக்கு இருதயம் அது எல்லாத்துக்கும் வராது. கர்த்தரை உண்மையா நேசிச்சவங்களுக்கு மட்டும் அந்த இருதயம் வரும். இந்த வேலையில நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த உலக பொருளுக்காகவும், உலக காரியத்துக்காக மாத்திரமே நம்ம கர்த்தர்ட்ட ஜெபிச்சுட்டு அவர் நோக்கி பார்த்துட்டு போனால், ஒரு விசை கர்த்தர் கண்டிப்பா தருவார். ஆனா அவருக்குள் அந்த கர்த்தர் உண்மையான இருதயத்துக்குள் அவரை நேசிக்கத்தக்க இருதயத்தை கேட்போம். இந்த உலக காரியங்கள் இருந்தாலும் ஸ்தோத்திரம். நம்ம ஃபுல்லா போனாலும் தேவன் உண்மையா அந்த அன்புல ஒரு அணு கூட குறையவோ எதுவும் செய்யாதபடி இருக்க கர்த்தர்ட்ட பலன் கேட்போம். கண்டிப்பாக தேவன் கொடுப்பார். அது தேவன் விரும்புகிற இருதயம். தேவன் பயன்படுத்துவார். அந்த மாரி இருதயம் இருக்கும்போது, தேவன் உங்களுக்குள்ள தான் இருப்பார். உங்க தேவையை சந்திப்பார், உங்களை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார். இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். அப்படி இருதயம் கேட்போம். தேவன் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனம் பரலோகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு விசேஷத்த பார்த்து பயன்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.